பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, 2025 வருஷத்தை காண செய்த தெய்வம், 2வது மாதத்தையும் எங்களை கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. எவ்வளவா உங்களை அறியக்கூடிய உங்களுக்கு இருந்த நன்றி. தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் என்னப்பா இயேசுனா யாருன்னு அறியாமல் இருக்கும்போது எத்தனையோ ஜனங்கள் பாவ இருளுக்குள்ள, ஆண்டவரே கஷ்டம் துன்பம் பாடுகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினரே உங்களுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உடைய வார்த்தை எங்களோட பேசும் அதிக அறிவுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறீரே உங்களுக்கு நன்றி. எல்லா கிருபைகளுக்காக, எல்லா உதவிகளுக்காக, எல்லா தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. உடைய வார்த்தைகளை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பாருங்கள். உடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களோடு பேசும், எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு கூட கற்றுக்கொள்ளும் இறுதியத்தோடு கூட வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட தேவையோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட உடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் தேவையா இருக்குது. உடைய வார்த்தையின் வெளிச்சம் தந்து, உடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் எங்களுக்கு வெளிச்சம் தந்து நடத்துவதாக. ஆமென். எங்களை தாழ்த்துகிறோம். கிருபை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா மகிமையும் பிதாவுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 31வது சங்கீதம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று அழகாக ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் அருமையான ஒரு வார்த்தை, தேவனுக்கு பயந்து மனு குலத்துக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நன்மை எவ்வளவு என்று சொல்ல முடியல, எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 31வது சங்கீதம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, உமக்கு பயந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து தெய்வ பயத்தினால உண்டாகிற ஆசீர்வாதம் என்கிற ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுக்கு பயந்தா என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், வேதத்துல என்னென்ன சொல்லப்படுது. இப்போ இந்த தேவ பயத்துக்கு பெயர், பயம் என்றால் என்னது? பெயர், தேவ பயம். இந்த தேவ பயத்துக்கு எபிரேய வார்த்தை என்னன்னு சொன்னா யாரே, YARE, யாரே. யாரே. நான் நிறைய அந்நிய பாஷை பேசும்போது நிறைய இப்போ இந்த ஹீப்ரு வேர்டுகளை படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது. நிறைய அந்நிய பாஷை பேசும்போது நிறைய எபிரேய வார்த்தையை நம்ம பேசணுன்றது எனக்கு புரியுது. இந்த யாரே, ராலா, காரா, என்னென்னா நிறைய வேர்டு படிக்கும்போது அந்த அந்நிய பாஷை பேசும்போது அந்த நிறைய ஹீப்ரு வேர்டு தான் நம்ம. ஏன்னா ஆண்டவர் முதல்ல ஆதாமோடு என்ன மொழியில பேசினார்னு சொல்லி கண்டுபிடிச்சு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவங்க எபிரேய மொழியில தான் ஆண்டவர் முதல் ஆதாமோடு பேசினார்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவரோடு பேசுற மொழியே நமக்கு ஆண்டவர் பாருங்க பேச வைக்கிறார், அந்நிய பாஷையில பேச வைக்கிறார். ரைசலா. ஒவ்வொரு வசனத்துக்கு இந்த எபிரேய வார்த்தை எடுத்து படிக்கும் போது நம்ம ஆச்சரியமா இருக்குது. நமக்கு அந்த வார்த்தை மூலமா நம்ம பேச வைக்கிறார், நமக்கு தெரியாவிட்டா கூட. ரைசலா. அந்த யாரே என்கிற ஒரு வார்த்தை தெய்வ பயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. பயத்துக்கு யாரே, YARE, யாரே. பொனட்டிக் ஸ்பெல்லிங்ல YAWRAY. இது பொனட்டிக் ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க. அதை எப்படி உச்சரிப்புல சொல்லும் போது யாரே அப்படின்னு சொல்லுவாங்க. பயம், தேவ பயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல 54 வார்த்தை எபிரேய வார்த்தையில இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை முதலாக எங்க பார்க்கணும்னா அந்த யாரேங்கிற வார்த்தையை, தெய்வ பயம்ங்கிற வார்த்தையை எங்க பார்க்கணும்னா ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாம் இடத்துல பேசும்போது சொல்றாரு. 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல்
எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது தேவனுக்கு நீ பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வானத்திலிருந்து சொல்றாரு. அந்த பயம், இந்த பயம் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்றாரு. இந்த வார்த்தை இப்படி தானியேல் புஸ்தகத்தில் வரும்போது 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானியேல் புஸ்தகம் 1:10 தானியேல் புஸ்தகம் 1:10 பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய நான் என்ற ஆண்டவனா இருக்கிற ராஜாவுக்கு பயப்படுகிறேன். இந்த பயம் கூட இந்த யாரேங்கிற வார்த்தையில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பைபிள் 2 மொழியில தான் எழுதியிருக்கிறாங்க. 2 மொழியிலிருந்து நேரம் ஆங்கிலத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு ரூட் வேர்டு நமக்கு தெரியணும், அந்த உண்மையான வார்த்தையினுடைய கருவொருள். ஏற்கனவே சில பழமொழிகள்லாம் விளக்க சொல்லியிருக்கிறேன். வர வர மாமி நல்லது போல ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அது உண்மையான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது போல ரூட், அது எங்க உண்டாச்சு எப்படி உண்டாச்சுன்னு தெரியும். அப்புறம் இன்னொரு பழமொழி விளக்கம் சொல்லியிருக்கிறேன், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டால். அப்போ அரசனை என்பதற்கும் புருஷனை என்பதற்கும் அதனுடைய என்ன அதுன்னு சொல்லி நம்ம அந்த உண்மையான சம்பவம் என்னன்னு புரிஞ்சுட்டு, ஆனால் இப்போ வந்து பேச்சின் இடையில அப்படியே வந்து கருத்து மாறிடும். அதனால எப்போதுமே ரூட் வேர்டு என்னன்னு பார்க்கணும், ஆரம்பம் அதை என்ன கருத்துல சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சத்தம் பத்தாது எனக்கு. அல்லேலூயா. ஆமா. இப்போ இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடு எப்படி எழுதப்பட்டிருக்கு, கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க மொழியில போவோஸ், அது வந்து உச்சரிப்புல வந்து போவோஸ்னு சொல்லுவாங்க. போவோஸ், PHOBOS, போவோஸ். அது வந்து உச்சரிப்புல வந்து பொலிட்டிக்கல பேசும்போது ஸ்பெல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா FOVOS, போஸ் அப்படி சொல்லுவாங்க. போஸ், பியர். இதுதான் அந்த பியர், பயம். எபிரேய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு வந்து ஆங்கிலத்துல போபியோங்கிற வார்த்தையில வந்தது. பிரைஸ் எல்லாம். சரி, இதெல்லாம் நிறைய கமெண்ட்ரி, நிறைய டிக்ஷனரி, நிறைய சாங்ஸ் டிக்ஷனரி நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா நிறைய மணிக்கணக்காக அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம், நல்ல வார்த்தைகள். இப்போ சங்கீதம் இந்த அதாவது சங்கீதம் 31வது சங்கீதம் 19வது வசனத்துக்கு வரும்போது சங்கீதக்காரனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு முன்பதாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா. ஆண்டுடைய நன்மைகள் அவரை நம்புறவர்களுக்கு பெரிதா இருக்குது. எப்பவுமே மாதத்துல 1வது வாரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. இங்க தேவ பயத்துக்கான 7 ஆசீர்வாதங்கள், தேவ பயத்துக்கான 7 ஆசீர்வாதங்கள். நான் 7 ஆசீர்வாதங்களையும் சொல்லிடுறேன். தேவ பயத்துக்கான, தேவனுக்கு பயந்தா 7 ஆசீர்வாதங்கள். அதற்கு தேவனுக்கு பயப்படுவதற்கான தேவ பக்தி, அந்த பயபக்தியா இருக்கிறோம் என்பதற்கான 4 அடையாளங்கள் இருக்குது. 4 அடையாளங்கள் இருக்கு. 7 பயத்துக்கான ஆசீர்வாதங்கள், 7 ஆசீர்வாதங்கள், தேவ பயத்துக்கான 7 ஆசீர்வாதங்கள், தேவ பய பக்திக்கான 7 அடையாளங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறது. இந்த 7 ஆசீர்வாதங்களை முதலாவது நம்ம பார்ப்போம். தேவ பயம் பற்றி பழைய ஏற்பாட்டில் 235 வார்த்தைகள் தேவ பயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 235 முறை வருது தேவ பயம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் 43 முறை தேவ பயம் என்கிற வார்த்தை வருது. அப்போ மொத்த வேதாகமத்தில் 278 முறை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெய்வ பயபக்திக்கான வார்த்தையை நிறைய பயன்படுத்தியிருக்கிறாரு. கிரேக்க வார்த்தையில அதை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாருன்னா, தேவ பயத்துக்காக நிருபங்கள் நிறைய, சபையானது தேவ பயத்தின்படி நடக்கணும், காட்லினஸ்ல. அவர் வந்து யூசேபியா என்கிற ஒரு வார்த்தையை கிரேக்க வார்த்தையில பயன்படுத்தியிருக்கிறார். யூசேபியா 24 முறை இவர் மட்டும் பயன்படுத்தியிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும். அல்லேலூயா. அப்போ நீதிமொழிகளில் மட்டும் தேவபக்தி பற்றி 15 முறை வருகிறது. கவனிங்க, தேவ பயம் என்றால் என்ன? முதலாவது நமக்கு தெரியணும், தேவ பயம் என்றால் என்ன.
ஒரு தேவ பயத்துக்கான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது பைபிள்ல. தேவனுக்கு பயப்பட்டா நிறைய ஆசீர்வாதங்கள் ஒரு 7 மட்டும் சொல்ல போறேன். ஆனால் தேவ பயம் என்றால் என்ன என்பது முதலாவது நமக்கு தெரியணும். ஒரு சில வார்த்தைகளை சொல்ற. தேவ பயம் என்றால் என்ன? தேவ பயம் என்பது என்னது? நான் செய்கிற, நான் நினைக்கிற, நான் பார்க்கிற, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற நினைவு நமக்குள்ள இருக்கணும்னா அதுதான் தெய்வ பயம். பிரைஸ் தி லார்ட். நான் செய்கிற, நான் பேசுகிற, நான் நினைக்கிற, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தான் பயம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நிமிடம் நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, தேவ ஆலயத்தில் வந்து அமரும் போது மட்டும் அல்ல தேவ பயம், அப்போது மட்டும் கர்த்தர் நம்ம பார்க்கல, எப்போதுமே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நினைவுகளோட ஒரு தேவக்குள்ள இருக்கின்ற போது அந்த தேவ பயம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொன்ன, பைபிள் ஸ்டடியில் சொன்னேன். 3 நபர்களிடம் ஒரு ராஜா தனக்கு பின் ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். அதற்கு 3 நபர்களிடம் வாழைப்பழத்தை கொடுத்து சொன்னாரு, நீங்க யாருமே பார்க்காத இடத்துல போய் 3 பேரும் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதை நான் மறுபடியும் சொல்றேன். பைபிள் ஸ்டடியில் வராதவங்களுக்கு அது இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுது. நீங்க கேட்டா நீங்க மறுபடியும் சொல்லுவீங்களா? ஆண்கள் போகிற எல்லாம் சொல்லுவீங்களா? ராஜபுரத்தில் சொல்லிடுவீங்களா? நான் சொல்றது கவனிங்க. நீங்க சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 நபர்களிடம் வாழைப்பழத்தை கொடுத்து ஒரு ராஜா போய் யாருமே பார்க்காத இடத்துல நீங்க சாப்பிட்டு விட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த 3 பேரும் வேகமா துரிதப்பட்டு போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிரயாசப்பட்டாங்க. ஒருவர் யோசித்து பார்த்தாரு, எங்கெல்லாம் ஆள்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா இடத்துலும் ஆள்கள் இருக்காங்க. ஒருத்த போய் டாய்லெட்டில் பாத்ரூம்ல தான் யாருமே இல்லை, கதவு கூட்டி தான் நம்ம தனியாக இருக்கோம், யாருமே பார்க்காதனா அங்கே போய் சாப்பிட்டான். இன்னொரு ஆள் வந்து பார்த்தான், இங்கெல்லாம் வந்து ஊரில் எங்கள் பக்கமும் ஆள் இருக்குது, எப்படியா நம்ம பார்த்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக போயிட்டு மலை பக்கத்தில் ஒரு கல் புகை பக்கத்தில் உட்காந்து யாருமே இல்லை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டான். அப்போ வந்தார்கள் 3 பேரும் வந்தாங்க. ஒருத்த மட்டும் ஒரு பழத்தை கையில் சாப்பிடாம கொண்டு வந்தான். அப்போ ராஜா கேட்டாரு, சாப்பிட்டீங்களான்னு. ஒருத்த கையில பழம் இருந்துச்சு, என்னப்பா நீ பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்து கேட்டாரு, நீ சாப்பிட்டீங்களாமா? நீ சாப்பிட்டோம். எங்க சாப்பிட்டீங்க? யாருமே பார்க்காத இடத்துல. நான் ஒருத்த பாத்ரூம்ல சாப்பிட்டா, ஒருத்த குகையில சாப்பிட்டேன்னு சொன்னான். அப்ப இவரு வந்து நீ ஏன் சாப்பிடணும்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, இல்ல யாருமே பார்க்காத இடம் ஒன்று கிடையாது, நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த சாப்பிடாம பழத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னான். அப்போ அந்த ராஜா இந்த பழத்தை சாப்பிடாம கொண்டு வந்தா பாத்தீங்களா, அவனுக்கு தான் தேவ பயம் இருக்குன்னு சொல்லி ராஜ்யத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தெய்வ பயம் என்பது கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் தெய்வ பயம்னா எங்க கடையில போய் கேட்டு வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து நம்ம இருதயத்தில் இருக்கிற உணர்வு. நம்ம அதை நம்ம தேவனுடைய ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவு நம்முடைய ஆவியில கலந்து இருக்கிற ஒரு உணர்வு. அல்லேலூயா. இப்போ அந்த நினைவும் உணர்வும் நான் எங்க இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் பேசுவதை ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்வதை பார்க்கிறார், நான் யாரிடத்துல என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை எல்லாமே ஆண்டவர் தெரியும் என்கிற அந்த ஒரு நினைவு, என்னுடைய வார்த்தையை கேட்கிறார் என்கிற அந்த புரிதல் தான் தெய்வ பயம் என்று நான் புரிந்து கொள்வதற்கு லகுவாய் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வெஸ்ட்ங்கிறதான ஒரு இடம், எந்த இடத்துல 3000 கல்லறைகள் இருக்குது. அதில் 600 கல்லறைகள் கவனத்துக்குரிய கல்லறைகள். அந்த கல்லறைகள்ல நிறைய எழுதப்பட்டிருக்குது. செத்து போன பிறகு 600 கல்லறைகள்ல நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க அவர்களை பற்றி. அதுல இந்தியாவிலே வாழ்ந்த 1864 முதல் 69 வரைக்கும் வாழ்ந்த லாரன்ஸ் வைசராக இருந்தார் என்று ஒரு குறிப்பு இருக்குது. இவரை பற்றி கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, he feared, இவர் பயப்படுகிறவர். அப்படி பயப்படுகிறவர் சொல்லி எழுதிட்டு கல்லறையில் என்ன எழுதுகிறாங்க, தேவனுக்கு பயந்தார், ஆனால் தேவனுக்கு கொஞ்சம் பயந்தார் அப்படின்னு அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயந்தார், மனுஷனுக்கு கொஞ்சம் பயந்தார். அல்லேலூயா. அந்த கல்லறையில இவரை பற்றி, அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி செத்து போன பிறகும் அந்த மரித்த பிறகும் கல்லறையில் எழுதுகிற அளவுக்கு தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்கள சத்தமா. அல்லேலூயா. நீங்க அமைச்சரவையில் இருந்தா எப்படி இருப்பீங்க, அல்லது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தா எப்படி இருப்பீங்க,
நீங்கள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்தா எப்படியெல்லாம் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்தா எப்படி இருப்பீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய நினைவுகள். ஜான் வெஸ்லி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் விட்டன்பர்க் சர்ச்சில். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த போது எல்லாருமே ஷூ போட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அன்னைக்கு கீழ்ப்படிதலை பற்றி பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணி முடிகிறதுக்குள்ள 300 பேர் சர்ச்சில் இருந்தாங்க. எல்லாருடைய கால்கள ஷூவும் வெளியே போயிட்டு கலந்து சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துடலாம். பேசலாம். கீழ்ப்படிதல் என்பது, தெய்வ பயம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ இது மிக முக்கியமானது. அப்ப தேவ பயத்தை நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களாக இருந்தால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் மிக மிக முக்கியமாக நான் பார்க்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒரு 7 காரியங்களை நான் சொல்லுகிறேன். 7 காரியங்களை வரிசையா சொல்லி ஜெபம் பண்றது மட்டும்தான் உண்டு. நமக்கு வேகமா சொல்லி முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. நினைப்பீங்க 7 காரியம்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. ரொம்ப குறுகிய நேரம். நான் சாப்பாட்டுக்காக தான் ஒருவேளை நீங்க சாப்பாடு செஞ்சீங்கன்னா லேட்டா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படி பிரசங்கம் பண்ணுவேன். இல்லைன்னா வேகமா முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க. உங்களுடைய நன்மைக்காக தான் எல்லாமே. என்னுடைய நன்மை ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள. சரி, இப்ப பாருங்க, இந்த தெய்வ பயத்துக்கான 7 காரியங்கள் சங்கீதம் 34:7 வாசிக்கும் போது வாசித்து தான் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவருக்கு பயந்தவர்களை, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்தா சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். முதலாவது, தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் தூதர்களை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அடுத்ததாக இரண்டாவது, சங்கீதம் 34:9 சங்கீதம் 34:9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயந்தால் குறைவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவோடு வாழ்வது உண்டு. பிரைஸ் தி லார்ட். குறைவில்லாமலே யாரும் இல்லை. ஆனால் குறைவு வந்து எப்போதுமே இருந்து கொண்டே இருக்காது. குறைவுகள் மாறும், குறைவுகள் நிறைவாகும், குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் குறைவுகளை கண்டு அவன் கலங்காதபடி குறைவுகளை நிறைவாக்குற தேவனுடைய குறைவை மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? விசுவாசம் வைத்து ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது குறைவுகளை ஒரு நாளில் அவர் நிறைவாக்குவார். ஆமென். இந்த வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது விபத்துக்கள், ஆபத்துக்கள் வருகின்ற போது சூழ பாளையம் இறங்கி கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் குறைவின்றி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு குறைவுகளையும் நிறைவாக்கி அவளை ஆசீர்வதிக்கிறவரார். மூன்றாவது 85வது சங்கீதம் 9வது வசனம் 85:9 நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு, ஆமென், அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு சமீபமா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. நம்ம நெருங்கி சமீபத்து கர்த்தர் வைத்து நடத்துகிறார். ஆமென். கண்டிப்பா கர்த்தருக்கு பயந்தா ரட்சிப்பு சமீபமா இருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுவார். அவங்க பக்கத்துல வந்து ரட்சித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அடுத்தது 5வதாக 4வதாக சங்கீதம் 103 சங்கீதம் 103 17வது வசனம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் மேல ஒரு அடைக்கலம் வரணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாகணும்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்தவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென்.
பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபையும் அந்த பாதுகாப்பும், ஆமென், கர்த்தருக்கு பயந்தவருடைய சந்ததி மேல அப்படியே சந்ததி சந்ததியா வரும். ஆமென். அடுத்தது சங்கீதம் 111 5வது வசனம் வாசிக்கும் போது, 111வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஐந்தாவதாக தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் பட்டினியா சாவதில்லை, பட்டினியோடு கூட இருப்பதில்லை. பட்டினியா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே முடிவதில்லை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறார், ஆகாரம் தருகிறார். அல்லேலூயா. எத்தனாவது காரியம் ஆசீர்வாதம்? ஆறாவது வாசிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு, சரி, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். தமக்கு பயப்படுவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆறாவதாக, ஏழாவது நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கரின் வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல் நீடிய ஆயுளை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் நீடிய ஆயுளை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் நீடித்த நாட்களை. அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்பட்டா இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பதாக தங்கள் நம்புகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் எத்தனை எவ்வளவு சொல்லப்பட்டது. 1976 அமெரிக்க தேசத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாங்க. அங்க போய் அந்த காம்ப்ளெக்ஸ்ல அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எண்ணி பார்த்தாங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு நிறைய மால் இருக்குது. மால் வெளிநாடுகள் நீங்க போனீங்கன்னா மால் சொல்லுவாங்க. இப்போ இங்கேயே நிறைய இங்க என்ன இருக்குது, இங்க சூப்பர் மார்க்கெட்னு போடுறாங்க. அப்புறம் வேற என்னது, நிறைய மார்க்கெட்லாம் போடுறாங்க. அப்படி 1976 போயிட்டு ஒரு ஷாப்பிங் மால் அமெரிக்காவில் பார்க்கும்போது 9000 பொருள்கள் அதுக்குள்ள இருந்ததாம். எத்தனாயிரம் பொருள்கள்? அப்போ ஒரு மனுஷனுக்கு 9000 பொருள் பயன்படுத்துறாங்கல்ல. ஒரு மனுஷன் என்ன சத்தமே காணல, ஒரு மனுஷன். அப்போ தேவனுக்கு பயந்தால் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நன்மை, எவ்வளவு. அப்ப நன்மைன்னா எத்தனை நன்மை, எவ்வளவு பொருள்களை ஒரு மனிதன் அந்த பூமியில அனுபவிக்கிறான். ஆனா தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு இத்தனை நன்மைன்னு சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகள். அப்போ ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இவ்விதமான நன்மைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த 7வது பாயிண்ட் ஒன்று மட்டும் கொஞ்சம் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் பயம் என்னன்னா, வியாதி நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் நோய்கள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள் நிறைய வருகிறது. அதனால ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ சீக்கிரமா மரித்து போவேணுங்கிற பயம் தான் நிறைய பேர் இடத்துல காணப்படுது. ஆமென். நிறைய பேருக்கு என்ன பயம், சீக்கிரமா மரித்து போகணும். நிறைய பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு பயபக்தியா போவாங்க, சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி. பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல வேலை செய்தா தும்மிட்டா இருமிட்டா திரும்பிடுவாங்க. இப்போ எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, யாரு தும்மல் வந்தாலும் இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை, கொரோனா வியாதி அவங்களுக்குள்ள இருக்குதான்னு ஒரு பயம், எச்சரிக்கையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிங்க, நம்முடைய வாழ்நாள்ல நம்ம காலம் வாழணும்னு நிறைய மக்கள் விரும்புறதுனால நிறைய தன்னுடைய ஆயுள் நாட்களை குறித்து பயப்படுது. ஆயுள் நாட்களை கர்த்தர் அவருக்கு பயந்தால் நீடித்த நாட்களை கொடுப்பார். நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, என்ன உணவு சாப்பிட்றீங்க, என்னென்ன உங்களுடைய சரீரத்தை அதாவது பதப்படுத்துறீங்க, பக்குவப்படுத்துறீங்க என்பதை விட நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டால், நீங்கள் தேவனுக்கு பயந்தால், தேவனுக்கு பயப்பட்டால் உங்களுடைய ஆயுசு நாட்களை நீட்டி தருவார் ஆண்டவர். ஆமென். எனக்கெல்லாம் சொன்னாங்க, 19 வயசுலயே மரித்து போவ, உனக்கு பெரிய யமதண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னுடைய கையில் பெருவிரலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குது. ஒரு மந்திரவாதி குறி சொல்றவன்னு சொன்னான். வீடு வீடா சொல்றேன், உனக்கு இந்த கையில சுக்கிர மேடா என்ன ஒரு மேடு சொன்னான். என்ன மேடு? இங்க ஒரு புள்ளி இருக்குது. அவன் சொன்னா, நீங்க ஒரு போலீஸ் சேவல், பூவாத சேவல் ஒரு
வேட்டி ஒரு ஷர்ட்டு எல்லாம் கொடுத்து நான் சொல்கிறேன் எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் கொண்டு வந்து முன்னால் வச்சிங்கன்னா நான் வந்து ஒரு தோஷத்தை கழிப்பேன். அப்போ அந்த புள்ளியெல்லாம் மாறிப்போம். என்னென்னலாம் பண்ணுறாங்க. நானும் என்னை உட்கார வச்சுட்டாங்க கையை கட்டி. அவன் என்னென்னவோ பண்ணுறான் மந்திரங்கள்லாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 19 வயதில் அல்ல சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு வரைக்கும் அது மாறவும் இல்லை. 19 வயசு கடந்து அதுக்கு பிறகு 19, 29, 39, 49 எத்தனையோ 9 போயிடுச்சு. அல்ல சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்தால் நீ தீர்க்க ஆயுசு. உங்களுக்கு முன்னால உங்க வீட்டுல உங்களுக்கு வந்து ஒரு தோசை இருக்குது, நல்ல காலம் எல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல வந்து காலையில சொல்றேன்னா என்ன செய்வீங்க? இந்த வீட்டுல ஒரு மரணம் நிகழப்போகுது அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? நான் பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணணும். பாஸ்டர்கிட்ட உடனே போய் ஜோம் பண்ணணும். இல்லைன்னா இது தாளே எங்க போயிட்டு வரான் இவனை காலையில பார்ப்போம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓடி கேட்பாங்க. அப்போ காலையில வரவன் சொல்றான் இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் சொல்றதை நம்புறாங்க. அல்ல சொல்லுங்க. நம்முடைய வேதம் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், வான பூமி உண்டாக்கின தேவன் மட்டுமல்ல, வான பூமியை உண்டாக்கிட்டு பூமிக்குள்ள மனிதனை வாழும்படியாக உண்டாக்கின தேவன். அவர் நமக்கு சொல்றார் அவருக்கு பயந்தா நீடி ஆயுள் நமக்கு தராது. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறதை. ஏன்னா தேவனுக்கு பயப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படுவது நம்முடைய வாழ்க்கையில யாராலுமே தடுக்க முடியாத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வருகிற ஒரு வாய்க்கால். அதுதான் அந்த வாய்க்கால்ல தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம வந்து சேர்வதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு ஆயுசு நாட்கள் கூடும். நீங்க அனுபவிக்கத்தக்க எல்லா நன்மைகளையும் சொல்லி முடியாத ஈவுகளையும் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். 116வது சங்கீதத்துக்கு ஒருவர் விளக்கம் எழுதினார். அவர் பேர் வந்து மெகுலோகு அப்படின்னு சொல்லி மெக்குலோகு அப்படின்னு சொல்றாங்க. மெகுலோகு நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். 1988 இவருக்கு வந்து முதுகு தண்டுப்படுத்தல ஒரு பெரிய வியாதி வந்தது. பாதி தலை சிறந்த அமெரிக்காவில் 6 மருத்துவர்கள் இவருக்கு வந்து செக் பண்ணி மருத்துவம் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அந்த தண்டுப்படுத்தல அந்த வியாதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 3 காரியங்களை ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒன்று, ஆபரேஷன் பண்ணவே முடியாது. 2வது, சுகமாக்குறதுக்கான மருத்துவமே கிடையாது, மருந்தே கிடையாது, சுகமாக்கவே முடியாது. 3வது சொன்னாங்க இவர் காலம் முழுவதும் வீல் சேர்ல தான் இருக்கிற காலம் கூட கொஞ்ச காலத்துல வாழணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? தேவ மனுஷனுக்கு வந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இவர் போய் ஒரு நாள் சபையில் சொன்னாரு. விசுவாசிகள் எல்லாம் ஐயோன்னு சொல்லி எல்லாரும் அழுது அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. ஊழியக்காரர்கள் இப்படி நிகழ்ந்துச்சு. எல்லா விசுவாசிகளும் துக்கம் உண்டாயிடுச்சு. இப்படி டாக்டர் மருத்துவர் 6 பேர் குழுவா சேர்ந்து சொல்லிட்டாங்க எங்கள் வியாதி மாறாதுன்னு சொல்லி இப்படி சொன்னாங்க. 3 ரிப்போர்ட்டுகளை அப்படியே கொண்டு போய் வாசிட்டு சொன்னாங்க. அந்த சபையாரெல்லாம் அழுது ஜெபம் பண்ணாங்க. அழுது ஜெபம் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு இவர் போய் தன்னுடைய டெஸ்ட் அதே மருத்துவமனையில் பண்ணாரு. அவருக்கு முன்னாடி இருந்த அந்த முதுகு தண்டில் இருந்த வியாதிகளில சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது, கியூரா இருந்தாரு. அது நீங்க இல்லைன்னு சொன்னாங்க நிறைய பேர். நீங்க கிடையாது, அந்த ரிப்போர்ட் வேற யாருக்கும் உள்ள ரிப்போர்ட் நீ எடுத்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரைசலா இல்ல அவர் சொன்னாரு இல்ல இல்ல அந்த அந்த அதாவது மெகுலேன்ற மனுஷன் நான் தான் ஊழியக்காரன் நான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த 6 பேரும் ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு கியூரா இருக்குது, என்ன பயங்கரமா இருக்குது, இது வந்து தெய்வத்தால அல்லாம இது யாராலுமே முடியாது. அந்த ரிப்போர்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். பிரைஸ் எல்லாம் மீண்டும் செக் பண்ணிட்டாங்க. டாக்டர் டீன் கிளீன்ங்கிற ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை வாசித்து அதிர்ந்து போனவ மீண்டும் என்ன சொன்னாரு? இந்த இவரிடத்துல பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, நான் சபையில போய் சாட்சி சொல்லணும், நான் என்ன சொல்லட்டும்னு கேட்டாரு அந்த டாக்டர் கிட்ட. பிரைஸ் எல்லாம் நான் என்ன சாட்சி சொல்லட்டும்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, என்னை படைத்த ஆண்டவர் என்னை தொட்டார் என்று மட்டும் போய் சொல்லு. உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை தொட்டார் என்று மட்டும் போய் சொல்லுன்னு சாட்சி சொல்லி சொன்னாங்க. நானும் அப்படித்தான். ஸ்தோத்திரம். உங்களால நம்ப முடியுமா? ஒரு கொரோனா வந்து செத்து போனவங்க நிறைய பேர் பூமியில மறைந்து போனவங்க. 2 கொரோனா வந்துச்சு. 2 முறை வந்து முதல்ல வந்தது எவ்வளவு தெரியுமா?
முதல்ல வந்ததுக்கு 49 இன்ஜெக்ஷன் மேலே போட்டுருக்கேன், 50 இன்ஜெக்ஷன் மேலே போட்டுருக்கேன். ஆஸ்பத்திரியில் தெரியாமல் போய் போட்டதெல்லாம். 2வது முறை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? அதனால கொள்ளை நோய்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களை பாதுகாக்க ஆண்டுடைய கரத்துல தீர்க்க ஆயுசை கொடுக்க தேவனாலே ஆகும். சொல்லுங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு வீடு கட்டும்போது கூட இந்த வீடெல்லாம் முடிப்புமா, அதுக்குள்ளே செத்து போயிட்டா இந்த வீடெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு. சர்ச்சை கட்டும்போது நினைப்பேன், இவ்வளவு சோறு வரும்போது இதெல்லாம் ஒருவேளை நான் மறிச்சு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பேன். அடிக்கடி நினைப்பேன் அப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. மனுஷனுக்கு இயல்பா வர்றது தானே இதெல்லாம். அப்போ மனிதனுடைய அதாவது மரணம் என்பது சீக்கிரமா வந்துரும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆணுடைய பிள்ளைகளை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீடிய ஆயுளை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 34வது சங்கீதம் 7வது வசனத்துல விபத்துக்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். எனக்கு நிறைய விபத்துக்கள் வந்திருக்குது, ஆண்டவர் என்னை அற்புதமாய் காத்திருக்கிறார். ஒரு நாள் என்னை மறக்க முடியாத ஒரு பனைமரத்துல, உயரமான மரத்துல இவ்வளவு பெரிய பனைமரம் அப்படியே நான் போயிட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் நான் நீங்க இங்க போகிறேன்னா இந்த இடத்துல விழுது பெரிய பனைமரம், ஹெல்மெட் இல்லை ஒண்ணும் இல்லை. அந்த நாளை இன்னைக்கு கூட நினைச்சு பாக்குறேன், என் தலையில மட்டும் அது விழுந்தா அவ்வளவு உயரத்துல வந்து ஸ்பீடுக்கு அவ்வளவு வெயிட்டுக்கு தலையே உடைந்து போயிருக்கும். ஆண்டவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி காக்கிறார். அந்த பகுதியில 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காருக்காரன் என்ன பைத்தியம் பிடிச்சுன்னு தெரியல, பிசாசு பிடித்த மாதிரி நான் போயிட்டு இருக்கும்போது நேரா நான் ஒதுக்கி ஓரமா போகிறேன். என் பக்கத்துல சைட்ல வந்து நான் வேகமா கடைக்குள்ள கொண்டு போய் வண்டியை ஒரே ஒரு செகண்ட் நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிட்டேன். அந்த கடையில் உள்ளவங்களாம் அந்த காருக்காரன் என்னவா வயிறாங்க, என்னவா பேசுறாங்க, என்னடா ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கடை பக்கத்துல நிற்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் அவங்க காக்குறாரு. அதெல்லாம் உங்களால நினைத்து பார்க்க முடியுதா? உங்களை ஆண்டவர் காத்த விதங்கள் உங்களால ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை உங்களால நினைவு கூற முடியுதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் காக்காவிட்டால் நான் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சூழப்பாளையம் விலக்கி காக்கிறாராம், நீடிய ஆயுளை தர்றாராம், விபத்துக்கெல்லாம் விலக்கி நம்மை பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா. குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ரட்சிப்பு வந்ததுனால நம்ம பயம் இல்லை. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருக்கிறதுனால என்ன இல்லை? பயம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கிறது என்பதனால அவருக்கு பயந்து வாழ்வதற்கு நமக்கு பயம் இல்லை. ஆகாரத்தை ஆண்டவர் குறைவில்லாத தராரு. ஆரம்ப ஊழியத்துல கடனா போய் அரிசி 1 கிலோ வாங்குவோம், 50 கிராம் 100 கிராம் பருப்பு வாங்குவோம் போயிட்டு கடையில. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கடையில கடன் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப அந்த வழியா போனா ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கலாம். நம்ம பார்த்து ஒரு மாதிரி ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி இறுதியெல்லாம் ஒரு மாதிரி உடைந்து போய் வேற வழியிலே போவோம். என்னது வாழ்க்கை, ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுவதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்கள் ஆகாரத்துக்கே கஷ்டமா இருக்கும். அரிசி இருந்தா மண்ணெண்ணெய் இருக்காது, மண்ணெண்ணெய் இருந்தா தீப்பெட்டி இருக்காது, தீப்பெட்டி இருந்தா சோத்திரம் அரிசி இருக்காது, எல்லாம் இருந்துச்சுன்னா கடைசியா மண்ணெண்ணெய் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப அடுப்பு வைக்கிறதுக்கு விறகு பொறுக்கி இலைகள்லாம் பொறுக்கி அடுப்பு பத்த வச்சு சாப்பிட்டு எப்படியோ பாத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லல பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, இன்றைக்கெல்லாம் ராஜாவுக்கு பிள்ளைங்க மாதிரி அவங்க எல்லாம் வளர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேஸ் தெரிஞ்சுன்னா அடுத்த ஒரு கேஸ் வந்துருது, எப்படியாவது வந்துருது. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி அல்லேலூயா. சொல்லல ஆரம்ப காலங்கள் அந்த குறைவுகள் நம்ம மறக்க கூடாது. ஆண்டவர் நம்ம நடத்தின விதங்கள், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், என்ன வாயிருப்பேன், அட்ரஸே தெரியாம போயிருக்கணும். ஒருவேளை எப்படி திருப்பணும் தெரியாது. இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். விருதுநகர்ல வந்து ஒரு ஊழியக்காரங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய ஊழியர்களை பார்த்து ஆமென் பேசுவது அளவுக்கு மதிக்கிற அளவுக்கு கனத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இயேசு என்னை ரட்சித்து வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் நினைத்து பார்க்கிற மனம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தீர்க்க ஆயுசை கொடுக்கிற தேவன் அந்த குறைவுகள் எல்லாம் நீக்கி நம்ம நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை குறைவுகள்! வஸ்திரம் இருக்காது. ஒரே ஒரு ஷர்ட்டை 13 வருஷம் போட்டிருக்கிறேன். கவனிங்க, ஒரே ஒரு ஷர்ட் எத்தனை வருஷம் போட்டிருக்கிறேன்? மகிமையே குறையில்லை. எத்தனை குறைவே இல்லை. எங்க சகோதரி அந்த ஷர்ட்டை படுத்தா கேட்டா, இந்த ஷர்ட் எங்க எடுத்துப்பா, நல்லா இருக்கிறது கூட போது. எத்தனை வருஷம் கழித்து? 12 வருஷம் கழித்து கேட்டா அந்த ஷர்ட். ஏன்னா நான் பழசுன்னு சொல்லி கஷ்டப்பட்டே போடக்கூடாதுன்னு ஆவியானவர் அவங்க மூலமா பேசினாரு. நல்லா இருக்குதாக்கா அப்படின்னு. இது எடுத்து 13 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் பாரின்ல வேலை செய்ய வெட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு ஷர்ட் தான் ஓடுது. பிரைஸ் தி லார்ட். இப்போ குறைவுகள். அடுத்து ஷர்ட் இருக்காது, உள்ள பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு இன்னர்ஸ் இருக்காது, போடுறதுக்கு நல்ல வஸ்திரம் இருக்காது.
உன்ன நல்ல ஒரு ஆகாரம் இருக்காது, எல்லாம் குறைவு, ஆசை இருக்கும், சாப்பிட ஒண்ணுமே கிடைக்காது. சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிறது விசேஷமா கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஆனா இப்போ வந்து எல்லாம் கிடைக்குது, சாப்பிடறதுக்கு விருப்பமே ஒண்ணும் இல்லை, ஊழியம் மட்டும் தான் விருப்பமா இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கி இவ்வளவா என்னுடைய வாழ்க்கையில செய்தவர், ரட்சிப்பை தந்து தைரியம் தந்து கிருபையாய் பாராட்டி ஆகாரம் அருளி அதிசயமாய் நம்ம நடத்துகிற கர்த்தர் அற்புதமானவர். அல்லேலூயா. நம்ம இந்த கடையில கடன் வாங்கி வாங்கி போதும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் தீர்மானம் எடுத்தோம், பட்டினி கிடந்து செத்தாலும் சரி, பாசமா நான் போய் சொல்லுவேன், என்ன அவங்க போய் சொல்லுவாங்க, நான் போக மாட்டேங்குவேன், அவங்க போக மாட்டேங்குவாங்க. அப்படியே மாறி மாறி ஒரு நாள் சொல்லி பார்த்துட்டு தீர்மானம் எடுத்தோம், நீயும் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு? கடன் வாங்க. இவன் ஒண்ணு, ஒரு பெண் போய் கடன் வாங்கினா ஒரு ஊழியக்காரன் எப்படி பாருங்க. ஒரு ஊழியக்காரன் சட்டை போட்டு பேண்ட் போட்டு பைபிள் எடுத்து கையில் திரிகிறாலும் அவன் போயிட்டு கடனை வாங்கி வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உடனே நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டோம், 2 பேர், நீ போக மாட்டேன், நானும் போக மாட்டேன். அப்ப என்ன செய்வோம்? 2 பேரும் சாப்பிடாம இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உணவு தருகிற வரைக்கும் சாப்பிடாம இருப்போம். இந்த கடையில நீ கடனே வாங்க மாட்டேன்னு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றோடு சரி கடன் வாங்கி இருக்கிற வேற மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 5000 ரூபாய் வாங்குவோம், வேற கொடுத்துருவோம். அது வேற. உணவுக்காக கடையில போய் மளிகை கடையில பலசர கடையில கடன் சிட்டை போடுற வேலை ஸ்டாப். சொல்லுங்க. நீங்க நினைச்சுக்கலாம் பாஸ்ட் எல்லாம் வந்து எப்படியோ வந்திருப்பாரு, எப்படியோ அவருடைய வாழ்வு தெரியல, என்னை போல கஷ்டம் அவருக்கு தெரியாது, என் வீட்டில் உள்ள பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும், என்னுடைய பகுதியில் நான் கடந்து போகிற பகுதியில் அவருக்கு என்ன தெரியும். நீங்க என்னென்ன பாதையில கடந்து வரீங்க அத்தனை பாதையை நான் கடந்து எனக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு, ஆனா என் காரியமே நடக்கலைன்னு எத்தனையோ நாள் ஒடுங்கி போய் அந்த ரகத்துல நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன், என் காரியம் வெளியேறமா நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் அப்படியே ஆண்டுடைய பாத்திர ஒடுங்கி போய் நொறுங்கி போய் கிடப்போம். இன்றைக்கும் சில காரியங்களுக்காக அப்படி நம்ம இருக்கிறோம். நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம அவருக்கு பயந்தவர்கள், அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தருகிறவர். 145வது சங்கீதம் 19வது வசனத்துல விருப்பத்தை நிறைவேற்றுவாராம். விருப்பத்தை என்ன செய்வாராம்? ஆமா, விருப்பத்தை கர்த்தர் தமது பயந்தவர்களுக்குரிய, நீங்க என்ன விரும்புறீங்க கர்த்தரே செய்வார். தான் வீட்டுல பேசி கொடுத்துருந்தாங்களாம், இன்னைக்கு தான் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லணும் டாடியை, இன்னைக்கு தான் சோள கதிர் வாங்கிட்டு வர சொல்லணும். நான் வாங்கி கொண்டு போனோம், பெட்டி திறந்து பார்த்தோம், நான் சொல்லணும் போன் பண்ணணும்னு நினைச்சேன், நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம், நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. பாருங்க என்ன ஆச்சரியம், நீங்க நான் நினைச்சு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க. பாருங்க விருப்பம் ஒரு சின்ன காரியம் தான், ஒரு கொய்யாப்பழமா இருக்கலாம், அல்ல ஒரு சின்ன ஒரு சோளமா இருக்கலாம், சின்ன காரியம். விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுறாரு ஆண்டவர். என்ன நல்ல, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொன்ன சில நேரம் கண்ணீரா தான் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இருக்காது. இவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ விருப்பங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறது. அடுத்தது, அந்த விருப்பங்களை நிறைவேற்றி சீக்கிரமா பாதி வயதில் எடுத்துக்கொள்கிறவர் அல்ல, அவர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவர். அந்த வசனத்துல பார்க்கிறோம், 10:27 வாசிக்கிறோம், ரொம்ப அழகா சொல்லப்படுது. ஆயுசு நாட்களை பெருக பண்ண, உன்னுடைய பலவீனங்கள் என்ன வியாதியா வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க, எல்லா வியாதிகளிலும் விபத்துகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து மீட்டு தீர்க்க ஆயுசை கொடுக்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர் சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, எங்க வீட்டுல டீ பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கவே முடியல, 2 பிள்ளைகளுக்கும் ரோஜா பிள்ளைகள் ஆயிடுச்சு, 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் தான் பெற்றெடுத்தா, 2 பிள்ளைகளுக்குமே பால் வாங்கி கொடுக்க முடியாது. பச்சை தண்ணி சூடாக்கி தேயிலை போட்டு சீனி போட்டு கொடுத்தா தான் குடிக்கணும், சீனி தேடவும் சீனி கிடைக்காது. எங்களுக்கு வருகிற பண்டெல்லாம் அவர் ஒரு நாள் சொல்லிடுவாரு, வெளிநாட்டுல போட்டோ காட்டி எங்களுக்கு 1000 ரூபா அமௌண்ட்டே வந்துருச்சு. அந்த நாட்கள்ல 87, 88ல 1000 ரூபாய் எங்களுக்கு வந்துச்சு. பணப்பூர்வமா எடுத்துவோம். நாங்க ஒரு வில்லேஜ்ல சாப்பாடே இல்லை, பிள்ளைகளுக்கு பாலே எத்தனையோ மாதங்கள் சீனி போட்டு தண்ணி கொடுக்கலாம்னாலும் சீனி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்படி கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையை கொடுத்து அந்த 2 பிள்ளைகளும் பயங்கரமான நிலையில கொண்டு போய் அந்த பிள்ளைகளை வச்சு ரொம்ப உயர்ந்த நிலையில. ஆனா அந்த கஷ்டமான காலத்துல வந்து தளர்ந்து போகல, கர்த்தர் இருக்கிறார், விடமாட்டார். நம்ம அல்லேலூயா. சேபம் ஆண்டு பாதம் பட்டினி கிடந்தாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, எவங்கள்டையும் கையேந்த கூடாது.
சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது, ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது, வேதத்தை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காகவே வாழ்ந்த நிறைய ஊழியர்களை இன்றைக்கு நல்லா ஆசீர்வதித்து, ஒரு சைக்கிள் கூட இல்லாம நடந்து செருப்பு கூட இல்லாம வெறுங்கால தெரிந்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு கார்ல போக வச்சு கொண்டிருக்காரு நிறைய பேர். சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தால், தேவனுக்கு பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருந்தால் உங்க வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும், உடைய பஞ்சங்கள் எல்லாம் மாறி போகும், துயரங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும், உங்க பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். ஒரு காலத்தை, குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஜெபங்களுக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு நடக்கலைன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு காரியத்துக்கு அதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் நம்புங்க, இன்னும் நம்புங்க, இன்னும் விசுவாசிங்க, இன்னும் கர்த்தருக்குள்ள உறுதியா இருங்க. நான் சொல்ல முடியும் தைரியமா, நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து சொல்றாரு, நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்தி காட்டாமல் மரணத்தை தரமாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க. இருக்கிறத பார்த்து, இப்ப இருக்கிற சூழ்நிலையை கண்டு ஜெபத்தை, ஐயோ என் ஜெபம் கேட்கப்படல, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்ல, சரீரத்துல மாற்றம் இல்ல, குடும்பத்துல மாற்றம் இல்ல, தேவைகள்ல மாற்றம் இல்ல, என் வாழ்க்கையில நான் நினைக்கிறது நடக்கல, அப்படியே நான் வந்து ஒடுங்கி போய் உருகி போய் சூழ்ந்த அந்த ஏதோ ஒரு சிறிய ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது போல ஒடுங்கி இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு காலத்தை உங்களுக்கு என்று குறித்திருக்கிறார். அந்த காலம் வரும், நிச்சயம் அந்த காலத்தை நீங்கள் காண்பீர்கள். அதற்காகவே சிலுவையில் தன் ஜீவனை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் கல்லறையில் எழுதப்படும் நிச்சயமாய். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் சாட்சி சொல்லுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மைகளை அநேக இடத்துல சாட்சிகளாக சொல்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் விடுதலை தந்து நம்ம எவ்வளவா நம்மை காக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேருக்கு ஆச்சரியம் வந்து கூட நல்லா இருக்கிறாங்க, ஆனா அப்படிலாம் நிறைய பேர் வெதி வாங்கல, அந்த அடி வாங்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா சிவனோடு கூட இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்க்க ஆயுசை உங்களுக்கு எவ்வளவு காலம் கொடுத்திருக்கிறாரோ அந்த நாளுக்கு முன்னால ஒரு நாள் கூட உங்களை எவ்வளவு செய்ய மாட்டார், இந்த உலகத்துல விட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டார். தைரியமாக சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறித்திருக்கிற வருஷத்துல ஒரு நாள் கூட இல்ல, ஈவன் ஒரு மணி நேரம் கூட முன்னாடி நீங்க உயிர் போகாது. ஒரு மணி நேரம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட முன்னாடி நீங்க சாவதற்கு அனுமதிக்க மாட்டார் ஆண்டவர். வியாதி கண்டு பயப்படாதீங்க, ஆபத்தை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயந்து வேதத்தை வாசித்து அன்னதினம் ஆண்டுடைய பாத்துல ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையில ஓட்டுங்க. ஆண்டவர் எல்லா பகுதியிலும் பாளையம் வரைக்கும் உங்களை பாதுகாக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கை கொடுத்து நிறைய பேருக்கு பயம், எனக்கு வியாதி இருக்கு சீக்கிரமா சேர்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரதர் அடிக்கடி அசையானது அடைக்குது, நெஞ்சு பயங்கரமா சாகுற மாதிரியே இருக்குது, நீ சாகவே மாட்டேங்கிறது. நிறைய பேருக்கு ஜெபம் பண்றீங்க, சும்மா இருக்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீயும் அடைக்குது பாஸ் சொல்லுவாரு. ஆஸ்பத்திரிக்கா கூட்டு போயிருக்கு 2 மணி இடத்துல. இவருக்கு உபவாசம் பண்ணி ஒரு நாள் ஜெபம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. ஏயா கவலைப்படாதீங்க, 2 முறை ஆஸ்பத்திரிக்கு நான் 2-3 முறை நானே கூட்டிட்டு போய் செக் பண்ணேன். அசிட்டிக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த அல்சர் மாதிரி வந்து அசிட்டிக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன், நேற்று முந்தா நாள் ஃபோன் பண்ணும்போது நல்லா இருக்கீங்களா, வயிற்று வலி நல்லா இருக்காரு, வாசல் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பயமெல்லாம் போயிடுச்சுங்களா? அதெல்லாம் பயமே கிடையாது. சொல்லுங்களேன். அவருக்கு மரண பயம் வரணும், சுமார் பயமா இருக்கு, ஆசையா நெஞ்சு அடைக்குது. ஃபோன் பண்ணுவார், சில நேரம் இருந்து வந்துருவார், வீட்டுல இருந்து நைட்ல வருவாரு, காலையில விடிகாலம் வருவாரு, கொஞ்சம் எனக்கு ஜோம் பண்ணுங்க பாசியான்னு. நல்ல விசுவாசி, ஆவில எனக்கு ஜோம் பண்ணுவாரு, நல்லா ஒழிக்கிற சப்போர்ட்டான மனுஷன். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்காயுசு தராரு. நான் சொல்லுவேன், பயமே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற காலங்கள் வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த வியாதியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கையில புரண்டு மேல விழுவதா வந்தாலும் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. கண்மலையே புரண்டு மேல நசுக்குவதற்கு வருவது போல இருந்தாலும் அதுவும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்குது. அவர் சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார். எத்தனை சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு பயம் நீங்கட்டும், மரண பயம் நீங்கட்டும். ஏனென்றால் 2ஆம் அதிகாரம் எபிரேயர்ல வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எபிரேயர் 2:4 வாசிக்கும் போது ஆண்டவர் அதுல 14ஆம் வசனமா 4:2 ஒரு வாரி சொல்லிட்டோம். வாசிங்க 2:14 எபிரேயர். ஆதலால் பிள்ளைகளா இருக்கிற மனுக்குலம் என் ஜனங்கள் மாம்சமா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக
அவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் அவருடைய சந்ததிக்கு விசுவாச சந்ததி கை கொடுக்கும்படியார் அவர் மரண பயத்தை காலில் கீழே போட்டு மிதித்து, ஆமென், மரணத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை மிதித்து மரணம் முழுவதையும் அவரே அழித்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடிக்கடி ஒருத்தர் இப்படி சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ஒரு நாள் ஒரு மனுஷனை பார்த்து இன்னொருத்தர் பேசிக் கொண்டிருந்தாங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் ஏதோ சொன்னாரு. ஏதோ சொல்லிட்டு திடீர்னு சொல்லி சூரியனை பாருங்க, சூரியன் தான் பெருசுன்னு சொன்ன உடனே சூரியன் கிட்ட போகும்போது உண்மைதான் எல்லாரும் பெருசுன்னு சொல்றாங்க. சூரியன் சொல்லிச்சான், நான் பெருசு கிடையாது, ஒரு மேகம் வந்தா எல்லாரும் என்னை தடுத்துருவாங்க என் ஒளியலன்னு சொல்லி. அப்போ மேகத்துக்கிட்ட கேட்டாங்க, நீ தான் சூரியனே தடுக்கிற பெரிய ஆளு. அப்போ அந்த மேகம் சொல்லிச்சு, நானும் ஒண்ணும் கிடையாது, ஒரு காற்று அடிச்சா நான் போயிடுவேன், நான் ஒண்ணும் கிடையாது. அப்போ காற்று கிட்ட சொன்னாங்க, காற்று நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லி. காற்று சொல்லிச்சு, இல்லைன்னா நான் பெரிய ஆளு, ஒரு கல்மலை இருக்குது, அந்த கல்மலை நான் அடிக்கும் போது கல்மலை என்னை தடுக்குது. அப்போ கல்மலை கிட்ட போய் கேட்டாங்க, என்ன நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. கல்மலை சொல்லிச்சு, இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க, மனுஷன் நான் கல்மலையா தான் இருக்கேன், வெடி வச்சு எல்லாத்தையும் தகர்த்து சமபூமி ஆக்குறான், மனுஷன் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். அப்போ மனுஷன்கிட்ட போய் கேட்டான், ஐயோ ஏன் சொல்றீங்க, மரணம் ஒன்று இருக்கு பாருங்க, நான் எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது, என்னை மரணம் விழுங்கி போடுதுன்னு சொல்லி. அப்போ அந்த மரணம் சொல்லிச்சான், மரணம் நீ தான் பெருசுன்னு மனிதன் சொல்றான் அப்படின்னு சொல்லி. மரணம் சொல்லிச்சான், அதையே நீ சொல்றீங்க, நான் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, மரித்தாரு, இந்த மரணமா இருந்த என்னை எடுத்து விழுங்கி எல்லா மரணத்துக்கும் நீங்களாக்கி ஜனங்களை விடுவித்து ஜீவனுள்ளவர்களா மாற்றிட்டார். அவர் தான் பெரியவர். அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் பெரியவர் என்பதற்கு இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ எல்லா மரணத்தையும் தனக்குள்ளாக கொண்டு வந்து மரணத்துடைய கூரை உடைத்து மரணமே ஒருவரையும் மேற்கொள்ள விடாதபடி ஜீவனை நமக்கு கொடுத்ததுனால உங்களை எந்த வியாதியும் மேற்கொள்ளாது என்பது நான் சர்டிபிகேட், நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், பிரசங்கம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன். அல்லேலூயா. எந்த வியாதியும் மேற்கொள்ள முடியாது. எனக்கு வர வியாதி அவங்களுக்கு வந்துச்சு, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய இந்த பக்கம் பார்த்தா வழியா இருக்கும், திடீர்னு போய் கை வச்சு பின்னாடி பார்த்தா வழியா இருக்கும். 2 நாளைக்கு பின்னாடி கை வச்சு ஜோம் பண்ணுவேன். ஒரு நாள்ல எம்டி முடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது எக்ஸாம் எழுத போறேன். எம்டி லாஸ்ட் செமஸ்டர் எழுத போகும்போது இந்த பக்கத்துல எண்ணெய பக்கம் முன்னாடி வலி, இந்த இடத்துல தான் வலி வந்து ஒரு மாசம் போய் செக் பண்ண உடனே அவருக்கு எண்ணெய்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க. உள்ள ஏதோ ஒரு பழுத்து இருக்குது, உடனே எடுக்கணும். ஐயோ என்ன எங்க வலிக்குது ஏசப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத முடியாது. எனக்கு என்ன பிரச்சனைனா ஆபரேஷன் பிரச்சனை கிடையாது, எக்ஸாம் எழுத சர்டிபிகேட் வாங்கணும். அது சொல்லுங்க. அப்போ நான் ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம். அப்போ 2 நாள் 2வது நாள் வலிக்குது, வீட்டுல எல்லாம் சொல்றேன், உடம்பே எடுக்க முடியல. இந்த பக்கம் ரைட் சைடு வலிச்சுட்டே இருக்கு, தண்ணி இப்படித்தானே எடுப்போம், பயங்கர வலி பல நாட்களா. நான் ஜோம் பண்ணிட்டு ஒரு நாள் போய் செக் பண்ணலான்னு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அது சும்மா ஏதோ வலி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம பயப்பட்ட நேரங்கள், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட்ட நேரங்கள் ஏராளம். நான் போகும்போது இப்படி ஆயிருமோ, வரும்போது இப்படி ஆயிருமோ, அவங்களுக்கு அது நடந்தது, இவங்களுக்கு இது நடந்தது, நிறைய பயங்கள். ஆனா நமக்கு இந்த பயத்தெல்லாம் நீங்களாக்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவராக இருக்கிற நமக்கு ஜீவனை இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் வயதுக்கு மிஞ்சி உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற பூமியில உங்களுக்கு கூட தலையில ஒன்று ஞாபகம் எழுதி வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவ புஸ்தகத்துல டேட் போட்டு வச்சிருப்பாரு. அவங்களுக்கு எனக்கு தெரியாது, டேட் டைம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. வச்சிருப்பாரா? வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க டேட்டுக்கு முந்தி எந்த வியாதியும் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது, உங்களை டெமினேஷன் பண்ண முடியாது. என்ன வந்தாலும் அதுதான், அதை தான் நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும், நம்ம அதை ஓவர்டேக் பண்ண முடியாது. என் ஆவியில நான் உணர்ந்து சொல்றேன், நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படி பயப்படாதவங்க, ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம். உங்களுக்கு நீடிய ஆயுளை கொடுக்க இயேசு நல்லவர். எதற்கு தெரியுமா? எதற்கு நீடிய ஆயுளை தராரு சொல்லுங்க. ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, முடிச்சிருவோம். அதான் நீடிய ஆயுளை எதுக்கு கொடுக்குறாரு? அவர் பயந்த தராரு. எதுக்கு கொடுக்குறாரு? எது கொடுக்குறாரு? பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள், கனி தருவீர்கள். அத சங்கீதம் 92 கடைசியில் வாசிக்கிறோம்.
நீங்கள் முதிர் வயது ஆனாலும் பசுமையும் புஷ்டியுமா இருந்து கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்காக கனி கொடுக்கிறதுக்காக, இயேசுவுக்காக மகிமையாக வாழ்வதற்காக அந்த கடைசி வசனத்துல 92வது சங்கீத கடைசி வசனத்துல அப்படிதான் இருக்குது. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் பலமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க இயேசுவை வந்து ஆராதிப்பதற்கு, ஆத்மா ஆராயம் பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, சாட்சி சொல்லுவதற்கு, ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருப்பதற்கு, விசுவாசிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, நீ மற்றவர்களை விசாரிப்பதற்கு, மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்கு உங்களுக்கு தீர்க்காயுசு இருக்குது. குறை சொல்வதற்கோ, ஆமென், குற்றப்படுத்துவதற்கோ, யார் கூட தேவையில்லாத மக்களோடு கூட சேர்ந்து கொண்டு சுத்துவதற்கோ, தேவையில்லாத இடத்துல உட்காருவதற்கோ, அல்லது அந்நிய காரியங்களை தலையிடுவதற்கோ ஆயுசு நாட்களை கூட்டி நமக்கு ஆண்டு தரல. அல்லேலூயா. அதனால நிறைய இடத்துல வேஸ்டா நேரத்தை உட்காருங்க, கண்ட இடத்துல உட்காராதீங்க, ஆண்டுடைய பிரார்த்தனை உட்காருங்க, பைபிள் வாசிங்க, நிறைய விசுவாசிகளை விசாரிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற பயன்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்க டைம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் பண்ணிடுவோமா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். இயேசு வந்தார். இப்போ 31வது அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்லப்பட்டபடி என்ன சொல்லப்பட்டதுக்கு, அந்த வசனத்தை படிக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற அப்படி நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்ப உங்களுக்கு வருகிற நன்மைகள் பெரிதா இருக்கு போது காலத்துல. அதுதான் சபைக்கு கூட சொல்றாரு. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி இருக்கிற, அது எங்கள் ஆவியில உணரவும் இல்லை, வெளிப்படவும் இல்லை. உங்களுக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறாரு. கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீர்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படுவதனால நீங்கள் அடைய போகிற நன்மைகள் ஏராளம் இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு போகும்போது நினைப்பேன் அடிக்கடி, ஒரே ஒரு சூட்கேஸ், 2 ட்ரெஸ், ஒரு பிரஷ், ஒரு பேஸ்ட், சோப்பு கூட அங்க போய் 10 ரூபா சோப்பு வாங்கிக்கலாம். இவ்வளவுதான். இத்தனை வீட்டுல இருக்குது, பீரோ இருக்குது, இவ்வளவு துணி இருக்குது, இவ்வளவு பாத்திரம் இருக்குது, ஸ்டாப் எல்லாமே வீட்டுல இருக்குது. இல்லை என்ன செய்ய போறோம், போகும்போது என்ன செய்ய போறோம். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் அடிக்கடி அவ்வளவுதான் நம்ம டிராவல், இப்படிதான் நம்ம டிராவல் போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது இந்த 2 ட்ரெஸ்ஸும் கொண்டு போக மாட்டோம், பேஸ்டும் பிரஷும் கொண்டு போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் பொருளாசை மேல எதிர்க்கு நம்ம மனம். அதனாலதான் ஆண்டவரிடத்துல வந்து அமர்ந்து மனப்பூர்வமாய சொல்றா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாசை நமக்கு வேண்டாம். பொருளாசை மேல மனம் போயிடுச்சுன்னா அது நம்முடைய உயிரை பிடிக்கும். பொருளாசை ரொம்ப மோசமானது. அதனால என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒன்று கொண்டு வந்ததுல ஒன்றும். அதனால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஆமென், ஜனங்களுக்காய் வாழ, ஆவியின் கனி கொடுக்க, ஆமென், ஆத்துமாக்களால் சபை நிரப்ப, கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தில் ஈடுபட, கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அவரே நல்ல பங்கு என்று பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்காக வாழவே நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை குறித்து மகிமைப்படுவார். தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அது ஒண்ணுதான், இயேசு மட்டும் தான் நல்ல பங்கு. அதனால மற்றதுக்கெல்லாம் கவலைப்படவே கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது. நமக்கு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். படிடுவோம். இயேசு கூட இருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிற, மரணத்தை ஜெயித்த மணவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் என்னோடு பேசினார் சொன்னா நீங்க கையை தட்டி கூட ஏசப்பாவுக்கு வெட்கப்பட